எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர் பட்டுராம் செந்தில். ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றிய பதிவு தான் இன்னைக்கு. வள்ளலார் அவர்களுக்கும் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் உள்ள ஒற்றுமையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஐயா அவர்களுக்கு அவங்க அப்பா அம்மா வைத்த பேர் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம். அதுவே நம்ம தேவர் ஐயாவுக்கு அவங்க அப்பா அம்மா வைத்த பேர் என்ன பாருங்க, முத்துராமலிங்கம். அங்கிட்டு ராமலிங்கம், இங்கிட்டு முத்துராமலிங்கம். இவங்க அதே போல் வள்ளலார் 7 வயதாக இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்படியே தேவரையாவுக்கு பார்த்தீங்கன்னா தேவரையா 6 மாதம் குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இவங்க 2 பேருடைய பேச்சுமே கன்னி பேச்சுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். மேடைகளில் பேசின பேச்சு சொல்கிறேன். அதாவது எப்பயுமே சபாபதி ஐயா அதாவது ராமலிங்கம், அப்போ வள்ளலார் இல்லை ராமலிங்கம் தான், ராமலிங்கத்தோட அண்ணன் சபாபதி போய் சொற்பொழிவாற்றுவாங்க, உரையாற்றுவாங்க. அப்போ அவங்க பெரிய புராணத்தை பற்றி நிறைய பேசுவாங்க. அப்போ கூடவே ராமலிங்கம் வள்ளலார் அவர்களும் போவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சபாபதி ஐயா அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ யாராவது போகணுமேங்கிறதுனால நம்ம ராமலிங்கம் அதாவது வள்ளலார் ஐயாவை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. 2 மணி நேரம் பெரிய புராணத்தை பற்றி பேசுகிறாங்க. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே இங்கிட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பக்கம் வாங்கலேன், அவருடைய கன்னி பேச்சு எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. விவேகானந்தர் வாசக சாலை அவங்க ஆண்டு விழா நடத்துகிறாங்க. அங்கே சிறப்பு பேச்சாளராக விவேகானந்தரை பற்றி பேசுகிறதுக்கு கிருஷ்ணசாமி பாரதி அவர்களை வர வைக்கிறாங்க. அப்படின்னு மேடையெல்லாம் அமைச்சு எல்லாரும் இருக்கும்போது ஐயனால வர முடியல. இப்போது பக்கத்து ஊருக்கு தேவர் ஐயா வந்திருக்கிறாங்க கேள்விப்பட்டு அங்கே செட்டியார் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த செட்டியார் போயிட்டு ஐயாவை கூப்பிட்டு வராங்க. ஐயா இது வரைக்கும் முன்னாடி பேசுனதே இல்லை, முதல் முறையாக பேசுகிறாங்க. 3 மணி நேரம் விவேகானந்தரை பற்றி பேசுகிறாங்க. எங்கே படித்தாங்க, எப்படி படித்தாங்க, இதுக்கு முன்னாடி எதுவும் யாரும் கேட்டது மாதிரி தெரியல. 3 மணி நேரம் பேசுகிறாங்க ஐயா, முதல் பேச்சு. அந்த மேடையில் கர்ம வீரர் காமராஜரும் இருக்கிறார். ஐயாவுக்கு இயற்கையிலே ஒரு ஞானம் இருக்குங்கிறத இன்னும் பல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். இதில் மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்களை அவருக்கு ஞானம் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ வள்ளலார் ஐயா திருமணம் ஆனாலும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்தாங்க. இங்கே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா திருமணமே ஆகாமல் வாழ்ந்தாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வள்ளலார் அவர்கள் எப்பயுமே ஒரு வெள்ளை உடையில் ஃபுல்லாக மூடி, அதாவது முக்காடு போட்டு தான் இருப்பாங்க. காரணம், எந்த பெண்ணுக்கும் ஆசை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலே அவர் முக்காடு போட்டு இருப்பாங்க. அதே போல் இங்கே தேவரையாவை பார்த்தீங்கன்னா, தேவரையா சொற்பொழிவாற்ற போகிறாங்க. அங்கே ஒரு பெண் சலனம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால தன் மீசையை மலித்தவர் தேவரையா. ஒரு பெண்ணுக்கு தன் மீசை மேல் சலனம் ஏற்படுமே, ஆனால் அந்த மீசை எனக்கு தேவையில்லைன்னு மலித்தவர் தேவரையா. பாருங்க எவ்வளோ 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமையை பாருங்களேன். இருவருமே இறைசக்தி உள்ளவர்கள் தான். அதனால நம்மளுக்கு கண் கூட தெரியுது பாருங்க. வள்ளலார் ஐயா ஒரு வீட்டு வழியாக அப்படி போயிட்டு இருக்காங்க. அங்கே நிர்வாண சாமியார் உட்கார்ந்துருக்காரு. முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கும் வள்ளலாராக்கும் உள்ள இறை நம்பிக்கையில் இதுவும் ஒன்று பாருங்க, எல்லாம் ஒத்து போகிற விஷயம்தான். ஐயா ஒரு வீட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நிர்வாண சாமியார் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அப்போ போகிற போது மனிதர்கள்லாம் நடந்து போவாங்கல்ல, ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து இந்த நாய் போகுது பாரு, இந்த நரி போகுது பாரு, இந்த பூனை போகுது பாரு, இப்படின்னு ஒவ்வொரு மனிதர்கள் நடந்து போவதும் பேர் வச்சு சொல்றாரு. அப்போது வள்ளலார் போகிற போது நோ மனிதன் போகிறான் பார் அப்படின்னு சொன்ன உடனே வள்ளலார் அவர்கள் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு அருகில் போகிறாங்க. அவர் அருகில் போய் பக்கத்தில் என்ன அவர்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் போகிற மனிதர்கள்லாம் பேசுகிற துணி எனக்கு புரிகிறது. அவர்கள் மனித உருவில் இருந்தாலும் அவரோட குணாதிசயங்களை வைத்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் பேர் சொல்லி அழைக்கிறீர்கள். இவன் நரி போலவன் உள்ளவன், இவன் நாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் சொல்கிறீங்க. உண்மைதான். இவ்வளோ மக்கள் போகிற வழியில் நீங்கள் ஞானப்பட்ட ஒரு சாமியாக இருக்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் ரொம்ப ஞானமான மனிதர், ஒரு சாமியார், எனக்கு புரிகிறது. இவ்வளோ மனிதர்கள் போகிற வருகிற இடையில் நிர்வாணமாக இருக்கிறீர்களே, அவர் மனது எவ்வளவு கலங்கும் என்று சொல்லுகிற போது
அவர் பிரமித்த உடனே மாயமாகி போனார். அந்த நிர்வாண சாமியார் மாயமாகி போனார். ஒரு சாமியாருக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு ஞானம் பெற்றவர் வள்ளலார் அந்த காலத்திலேயே, சிறு வயதிலேயே. அப்படியே எங்கிட்டு வாங்க, நான் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் கோயிலுக்கு முருகரை ரொம்ப தரிசிக்கிற ஒரு நபர் முத்துராமலிங்க தேவர், எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஒரு மலையின் கல்லில் நின்றுக்கிட்டு ஒரு பாதிரியார் வந்து எல்லாரையும் அழைத்து பேசுகிறார். நான் இங்கே வீதியில் கிடக்கிறதே அதுவும் கல்லுதான், நான் நிற்கிறேனே அதுவும் கல்லுதான், கோவிலில் இருக்கிறதே அதுவும் கல்லுதான், இதில் எங்கே சாமி இருக்கிறது, அதை போய் கும்பிட போகிறீர்களே என்று சில தகாத வார்த்தைகளையும் கூறி அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதை கேட்டு மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஐயா முத்துராமலிங்க தேவர் அதை பார்த்து விட்டு அருகே சென்று, ஐயா நான் ஒன்று கேட்கலாமா என்று கேட்கிறார். கேளப்பா என்று அவர் சொல்லுகிறார். அப்போது பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லுகிறார், உங்கள் அம்மா யார் என்கிறார், பெண். உங்கள் சகோதரி யார் என்கிறார், பெண். உங்கள் மனைவி யார் என்கிறார், பெண். மூவரும் பெண்ணுதான், ஆனால் 3 பேரையும் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா என்று கேட்டவன் அவர் ஆச்சரியப்பட்டு போகிறார். இன்னும் சொல்ல போனால் காணாமையே போய்விடுகிறார். இங்க பாருங்கள், ஒரு நிர்வாண சாமியாருக்கு வள்ளலார் அவர்கள் எப்படி அறிவுரை கூறுகிறார், அதே போல பசுமன் முத்துராமலிங்கத்தும் இங்கே வந்து ஒரு சர்ச்சில் ஃபாதருக்கு இவர் எப்படி அறிவுரை கூறுகிறார்னு பாருங்க. இன்னொன்று சொல்றேன் பாருங்க, ஒரு பொது கூட்டம் நடக்கிறது. அங்கே வந்து ஓமந்தூரார் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க, பல தலைவர்கள் இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐயா ஓமந்தூரார் வந்து பேசிட்டு போறாங்க. இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவர் எழுந்து பேச வர்றாங்க. அப்போ ஓமந்தூரார் காதில் சொல்றாங்க. அதை கேட்டுக்கிட்டு அப்படியே ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து உரையாற்ற வராங்க. தேவரையா பேசிக்கிட்டே இருக்கிறார். பேசும்போது இடையிலே சொல்லுகிறார், வள்ளலார் அவர்கள் பாடிய 9 பாடலை உறவினர் ஒருவரிடம் இருப்பதாக நான் அறிகிறேன். அதை நீங்கள் ஒன்று உரியவரிடம் ஒப்படைத்து விடுங்கள், அவர்கள் வெளியிடுவார்கள். இல்லையில் நீங்களாவது அதை வெளியிடுங்கள். அது என்ன பாடல் என்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டுமானால் இப்போது நானே பாடுகிறேன் என்று அந்த 9 பாடலையும் ஐயா பாடுகிறார்கள். இதுவரை அந்த பாடலை யாரும் வெளியிடவில்லை, யாருக்கும் தெரியாது. அது தெரிந்த ஒரே நபர் அந்த உறவினர் மட்டுமே இருக்கிற போது அந்த 9 பாடலையும் ஐயா பாடுகிறார். இது எப்படி நிகழ்ந்தது? ஓமந்தூரார் ரெட்டியாரே ஆச்சரியப்பட்டு தான் உட்கார்ந்துருக்கிறார். எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இவருக்கு இந்த பாடல் தெரியும்? அந்த 9 பாடலையுமே ஐயா பாடுகிறார்கள். இறையருள் தான் இது. வள்ளலார் ஐயா அவர்களுக்கும் இவங்களுக்கும் நெருங்கிய நிறைய விஷயங்கள், ஒத்துப்போகிற விஷயங்கள் நிறையவே இருக்கிறது. அதான் ஒன்று சொல்றாங்க, பசுமன் முத்துராமலிங்க தேவர் மட்டும் அரசியல் பக்கம் போகாமல் ஆன்மீக பக்கத்திலேயே இருந்திருப்பாரானால் அடுத்த விவேகானந்தராக மாறியிருப்பார், இந்த உலகம் எல்லாம் அறிந்திருக்கும் இன்னும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இறை நம்பிக்கை கூடிய ஆன்மீக சிந்தனை உள்ள ஒரு மாபெரும் ஒப்பற்ற மனிதர் ஒருத்தர் இருக்கிறார் என்றால் தேவர் ஐயா. நான் அதனால தான் ஐயா வள்ளலாரை அவரையும் ஒப்பிட்டு சொன்னேன். இவங்க 2 பேருமே ஒண்ணுங்கிற மாதிரி தான் நான் ஒப்பிட்டு சொன்னேன். அவ்வளவுக்கு 2 பேரும் ஒத்து போகிறது. இவரை இப்போ ஒரு சாதிய சிந்தனையில் நுழைக்கிறது எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம், யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போலதான், போதிய சிந்தனை இல்லாதவர்களே அவர்களை சாதிய சிந்தனையில் நுழைப்பார்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொன்னதுதான். அதே போல அவர் சாதிய சிந்தனையில் ஒருபோதும் இல்லை. மக்களுக்கு முடிந்தவரை எல்லாத்தையும் மாறி வழங்கியவர், அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஒரு சாதிய சிந்தனைக்குள், ஒரு குறுகிய பட்டத்துக்குள் தயவு செய்து சித்தரிக்காதீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் பேசுவோம்.